பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவி நாமத்தினால இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால், யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. இதில் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் எனக்கு அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்தேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் கடந்த இருள் எப்படின்னு சொன்னால், அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அது நம்ம வாசிக்கும்போது, யோபு சரித்திரத்தை வாசிக்கும்போது நம்ம ஈஸியாக வாசித்துறோம். ஆனால் அவர் கடந்த பாதைகளுங்கும்போது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. அதை அவருடைய வெளிச்சம் தலையின் மேல் பிரகாசித்தபடினால நான் அந்த இருளை கடந்து போனேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இருளான சூழ்நிலை வரும் பொழுது அந்த இருளை கடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோடு இருக்க வேண்டும். அதான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகத்திலே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனையும் அவரால் தான் பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில இருள் விலகி போகும். அவர் முன்னுரைக்கப்பட்டு வந்த தேவன், அவர் என்ன செய்கிறார், நம்மளுடைய இருளை போக்க வருகிறார். இருளான சூழ்நிலையை நமக்கு மாறணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள்ள வரணும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவ ஒளி. ஹல்லேலூயா. அதை தான் யோபு அழகா சொல்லுறாரு. அவருடைய ஒளி அவருடைய வெளிச்சம் என் தலையின் மேலே இருந்ததுனால நான் என்ன செஞ்சேனே, அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தபடியினால, அவர் அருளின வெளிச்சத்தினால். அப்போ அவருடைய தீபம், அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன தாவீது எழுதி சொல்லியிருப்பார். அப்போ அந்த வசனம் நம்மளை என்ன செய்யும், வழி நடத்துகிறது. அப்போ ஒரு இருளான சூழ்நிலையை மாற்றுகிறது தான் ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருள் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோமானால் அதில் என்ன செய்தான், முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து, பூமி வெறுமையாக இருந்துச்சான். அப்போ வெறுமையாக இருக்கும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இருள் ஆழத்தின் மேல் இருந்தபடியினால அவர் என்ன, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம். ஆழத்துக்குள்ளே என்ன இருந்துச்சான், இருள் இருந்துச்சான். அப்போ இருள் எப்படின்னா, இருள் இருளுக்குள்ளே எது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தேவ ஆவியானவரே என்ன செஞ்சாராம், ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தாராம். அதனால தான் அவர் என்ன செய்தாராம், வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வெவ்வேறாக என்ன செய்தாராம், வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருள் நம்முடைய வாழ்க்கை, இருள்ங்கிறது மாறணும் அப்படின்னா அந்த ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ள வரணும். மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், கோபம், பொறாமை, அப்புறமேது என்னது, ஒருத்தவங்களை கெடுக்கிறது, பலவிதமான இச்சைகள், துராசை, விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலை எல்லாமே இருள் தான். அது நம்முடைய வாழ்க்கையை திசை மாற பண்ணுகிற இருளான காரியங்கள். அது நம்மை விட்டு அகன்று போகணும்னா ஒளியாகிய தேவன் நமக்குள்ள வரணும். அப்போ யோபு அவருடைய வாழ்க்கையில் பிசாசு அனுமதித்த ஒவ்வொரு சூழ்நிலையும் இருளுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருந்தது. எல்லாரும் போற்றத்தக்க அவர் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மகனாய் அவர் காணப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன சார், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள் உடைய நல்ல ஒரு எஜமானா இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு பல விதமான சூறாவளிகளை அனுப்பி எல்லாரையும் பிள்ளைகள் முதற்கொண்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவருடைய உடலையும் என்னது உருகுலைக்க பண்ணும் பொழுது ஒளியாகிய தேவன் என்ன செய்தார், அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தபடியினால. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த நம்ம இழந்து போனவைகள் அனைத்தையும்
திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதே மாதிரி தாவீது ஒரு இடத்துல எல்லாத்தையும் இழந்து போகிறார். இழந்து போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், கர்த்தரை பற்றிய அறிவு தனக்குள்ள இருந்தபடினால தான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம விட்டு போனாலும் எப்பொழுதும் நம்ம விட்டு போகாத ஒரு தீபம் நம் தலைமேல் இருக்கு. அதை யோபு நன்றாய் அறிந்திருந்தார். அதைத்தான் 42வது அதிகாரத்தில் அவர் சொல்றார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ எதை செய்தால் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அழகா சொல்லுறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருள்கள், கடன் என்ற இருள், பாவம் என்ற இருள், கஷ்டம் என்ற இருள், வியாதி என்ற இருள், குடும்பத்தில் எனது வறுமை, பிரச்சனை, கவலை, கண்ணீர், போராட்டம், பல விதத்திலே நமக்கு இருள் எப்போதும் நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஒளியாகிய அந்த தீபமாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த இருளான சூழ்நிலையெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகுது. அப்ப இந்த சூழ்நிலையை கடக்கிறதுக்கு அவர் அழகா சொல்றாரு, அவருடைய தீபம் என் தலையின் மேலே இருந்தபடினால அவருடைய வெளிச்சம் எனக்குள் இருந்துச்சு. அதனால் இந்த இருளையெல்லாம் என்ன செய்தேன்? நான் கடக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லி. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் இருளான சூழ்நிலையை கடந்துட்டுருக்கீங்க? கவலையை விடுங்க. யோபு சொன்னதுபடி உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நமக்குள்ளே இருக்குது. அவர் எல்லா மனுஷனையும், இவங்க நல்லவங்க, கெட்டவங்க, இவங்க பணக்காரவங்க, ஏழை, இவங்க என்ன ஆண்டவர் அறிந்தவங்க, இங்கே கிறிஸ்தவங்க, முஸ்லீம், ஹிந்து, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா மனுஷனுக்காக அந்த உலகத்துக்கு வந்தார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற நற்செய்தி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களில் நம்ம நிறைய ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்மஸ்க்காக. ஆனால் அந்த கிறிஸ்து என்னைக்கோ நமக்குள்ளே வந்துட்டாரு. நம்முடைய இருள் என்னைக்கோ நீங்கி போயிருச்சு. அந்த பரம தேவனாகிய கர்த்தரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். இருளான சூழ்நிலை நம்மை விட்டு அகன்று போயிடும். அந்த ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த தீங்கான உலகத்தில் உண்டான பாவ சாபங்கள், உலகத்தினால் உண்டான எல்லா கிரியைகள் நம்மளை விட்டு அகன்று நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நமக்குள் நம்முடைய இருளையெல்லாம் அகற்றி நமக்கு ஒளியிடத்துக்கு கொண்டு நம்மளை எல்லாரும் மத்தியிலும் பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். யோபு அறிக்கையிட்டது மாதிரி நீங்களும் பாசிட்டிவா சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமாவே எங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் எங்கள் குடும்பத்துக்குள் வந்திருக்கிறார், ஒளியாகிய தேவன். அதனால தான் எல்லா வீட்டிலையும் என்ன விளக்கேற்றி என்ன செய்கிறாங்க? ஒளியாகிய கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறாங்க. அவர் என்னைக்கு ஒரு மனிதன் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறானோ அன்னைக்கே ஒளியாகிய கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வந்து விட்டார். அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நடத்துவார். இருளில் இருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த காத்து நடத்தி வந்தா வருகிற காலங்களில் ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே இன்னும் அதிகமாய் ஒளியை பிரகாசிக்க பண்ணி அவர் நம்முடைய விளக்கை ஏற்றி நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கி எரிகிற திரியை அணையாமலும் காத்து வந்த தேவன் இன்னும் நம்மளை என்ன செய்ய ஒளியின் இடத்துக்கு நம்மளை வழி நடத்தி இன்னும் அதிகமாக பிரகாசிக்கப்பட்ட கர்த்தர் கிருபை தருவார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தில் எந்த மனிதனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற எங்கள் மெய்யான ஒளியாகிய தெய்வமே, நீர் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலேயே நீர் ஆண்டவரே நீர் ஒளியாய் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இருள் நீங்கட்டும் ஐயா. பாவத்தின் கரைகள் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். கடன் பாரம் நீங்கட்டும். கஷ்டங்கள் நீங்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழித்து அதம் பண்ணுகிறோம். அந்த எதிர் வல்லமைகளை அழித்து போட்டு பரிசுத்த ஆவியானவரே நீர் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்க வந்தவரே, இழந்து போன பிள்ளைகளா இருக்கிறாங்க. பொருட்களை இழந்து, பணத்தை இழந்து, ஆண்டவரே நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கட்டும். திருமணமாய் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஐயா. ஆண்டவரே, தள்ளப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவ
தேவ அபிஷேகத்தினால் ஆண்டவரே நீர் வெட்டினவைகளை ஒட்ட வைக்கிற தேவன். உடைந்து கிடக்கிற குடும்பங்களை ஒட்ட வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கடன் பாரம் நீங்கட்டும் ஆண்டவரே, கஷ்டங்கள் நீங்கட்டும், வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் வந்து சமாதானத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். ஒளி ஏற்றுங்க, விளக்கேற்றுங்க. அல்லேலூயா. துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய பிள்ளைகளுக்குள் ஆளுகை செய்து ஒளியேற்றி ஆண்டவரை மகிழ பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபசெல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.